ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 8 உலகம் முழுவதும் மகளிர் தினம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெண்களின் தைரியம், அர்ப்பணிப்பு, அவர்களை கௌரவிக்கும் ஒரு நாளாகத்தான் உலக மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அரசியல், கல்வி, மருத்துவம் மற்றும் பல்வேறு துறைகளில் குடும்ப வாழ்க்கையில் பெண்களின் பங்கு இவைகளை பற்றி பல்வேறு கருத்துக்களை இங்கு பகிர இருக்கின்றார்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி இன்றைக்கு, அதுவும் ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. முன்னாடி எல்லாம் அந்த டீனேஜ் கேர்ள்ஸு அவங்கக்கிட்ட தான் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இருக்கும்னுட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த 2 வயசு குழந்தை, அடுத்து வயசு வித்தியாசமே இல்லாமல் பெண்களிடம் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கிறது ரொம்ப 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 ஒரு வருந்தத்தக்கது. சில வாட்டி அழுகியே வருது. நிச்சயமாக இது ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய அவலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில். கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், ஃபீமேல் சில்ட்ரன், மிடில் ஏஜ்டு உமன், டீனேஜ் கேர்ள்ஸ், ஓல்டு விமன், யாராக இருந்தால் 80 வயசு பாட்டியிடம் ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உமா ஆனந்தன், பாஜக 134வது வட்ட கவுன்சிலர், சென்னை மாநகராட்சி. அது என்னுடைய 45-50வது வருடம் இருக்கும் பொழுது நான் பொது சேவைக்குள் நுழைந்தேன். ஸ்டெல்லா மாரிஸில் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அது பண்ணின்னு பொழுது தான் நான் என்னுடைய இளவயது ஆசை, ஆம்பிஷன், எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னுட்டு தான், ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது தான் என்னுடைய கனவாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக முதல் வாட்டி நான் அந்த பரீட்சைக்கு எழுதும்பொழுது என்னுடைய பிறந்த நாள் தான் கட் ஆஃப் டேட். அதனால் என்னால் அந்த முறை எழுத முடியவில்லை. அடுத்து 2 வருடங்களுக்கு பிறகு முயற்சி செய்த போது என்னுடைய எம்ஏ சோஷியல் ஒர்க் எக்ஸாமும் அந்த ஐஏஎஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரியும் ஒரே நாள் வந்தது. அது கிளாஷ் ஆச்சு. அதனால் அ பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் ஒர்த் 2 இன் த புஷ். அந்த பழமொழிக்கேற்ப எனக்கு எப்படியும் எம்ஏ சோஷியல் ஒர்க் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவோம். ஐஏஎஸ்னால் கொஞ்சம் சந்தேகம் இருந்ததனால் எம்ஏயை முதல்ல முடிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் சோஷியல் ஒர்க் எக்ஸாமுக்கு போயிட்டு என்னுடைய அந்த முறை யூபிஎஸ்சி எக்ஸாமை நான் எழுதாமல் விட்டுட்டேன். பிறகு கல்யாணம், குழந்தை, குடும்ப வாழ்க்கை, ஒரு மருத்துவரை மணந்து கொண்டு எனக்கு அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் அட்டென்ஷனே வேறு லைனில். குழந்தையை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டியில் மாறினாலும் நான் வாலண்ட்ரி சோஷியல் ஒர்க் அதில் இங்கே விஷ்ராந்தியின் ஹோம் ஃபார் தி ஏஜட் டெஸ்டியூட் விமென்னு ஒன்று, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அதுதான். டெஸ்டியூட் விமெனுக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட முதியோர் காப்பகம். அது தனியாக லேடிஸே சேர்ந்து வாலண்ட்ரி சோஷியல் ஒர்க்கு ப்ரைவேட்டாக ஒரு 7-8 பேர் சேர்ந்து மண்டே சேரிட்டி கிளப் என்கிற இயக்கத்தை ஆரம்பித்து அதிலிருந்து நிறைய பேர் அந்த இயக்கத்தில் சேர்ந்து திங்கக்கிழமை கூடி ஏதாவது தர்ம காரியங்கள் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டு அதுவே ஒரு ஆலமரம் போல் பெரிதாக வளர்ந்து அந்த மெம்பர்ஸ் அங்கத்தினர்கள்லாம் சேர்ந்து பாலவாக்கத்தில் விஷ்ராந்தி என்று ஒரு முதியோர்களுக்கான ஒரு காப்பகத்தை ஆரம்பித்தார்கள். அதை திறந்து வச்சது அப்பொழுது பிரசிடெண்ட்டாக இருந்த நம்முடைய இந்திய நாட்டின் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஜனாதிபதி திரு நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் அந்த காப்பகத்தை திறந்து வைத்தார். ஸோ நான் வாலண்ட்ரி சோஷியல் ஒர்க், ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்லேருந்து நான் வாலண்ட்ரி சோஷியல் ஒர்க் தான் நிறைய பண்ணேன். அதில் ஏழை மாணவர்களுக்கான புக் பேங்க்கு அது இருந்தது, ஊன்றுகோல்னு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம், சகோதரின்னு ஒரு கவுன்சிலிங் சென்டர். அந்த மண்டே சேரிட்டி கிளப்பில் நான் இன்னி வரைக்கும் லைஃப் மெம்பர். நான் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம். அந்த நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் என்னுடைய தாத்தா, அப்பா,
பெரியப்பா அவங்கெல்லாம். அப்போல்லாம் வெறும் காங்கிரஸ் பார்ட்டி மாத்திரம்தானே இருந்தது. அதனால் அப்பா பெரியப்பா எல்லாருமே காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஒரு பெரியப்பா ஒரு 3 வாட்டி எம்பியாக இருந்தவர். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர்கள். அவரோட அந்த டெல்லியில் அவர் எம்பியாக இருக்கச்சு அங்கே போய் ஹாலிடேஸுக்கு கூட போயிட்டு வந்திருக்கோம். அப்பா வந்து காங்கிரஸ் ட்ரெஷரராக இருந்தவர். அப்பா காங்கிரஸோட மேயர் கேண்டிடேட்டாக ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டா. பட் அப்பா வந்து எலெக்ஷனே வேண்டாங்க, தட் இஸ் இவ்வளோ ஓப்பனாக பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் வேண்டாம், ஏன்னா பிஸ்னஸ் ஃபேமிலி பப்ளிகேஷன்ஸு தெரிய வேண்டான்னு அப்பா வந்து விலகின்ட்டு, ஆனால் காங்கிரஸ் மேல் உள்ள ஈடுபாடு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் நான் பார்த்துருக்கேன், அப்பா பெரியப்பா எல்லாருக்குமே ஒரு விரக்தி காங்கிரஸ் எந்த பாதையை நோக்கி போகிறது என்பது அவர்களுக்கு பெரிய மன வருத்தத்தை அளித்தது என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். அவங்க எல்லாமே ஒரு டிசல்யூஷன்மெண்ட் வந்துடுது காங்கிரஸில். எனக்கு வந்து 1993, 94 அந்த டைம் தான் நான் வந்து பிஜேபியில் சேர்ந்தது. எனக்கு வந்து ஒரு ஐகான்னாக்க எல்கே அத்வானி அவர்களுடைய ரத யாத்திரை, அது ஒரு பெரிய இம்ப்ரெஷன் எனக்கு. வெரி வெரி இம்ப்ரெஸ். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அத்வானி அவர்கள் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோல் அவருக்கு தான். எனக்கு அவரை பார்த்து அவரிடம் நான் வந்து பிஜேபியில் நான் இப்போ நார்த்தில் ராஜஸ்தானில் இருந்தேன். அப்போ அவரிடம் லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு பிஜேபியில் சேரணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் தான் என்னை டைரக்டட் மீ டு மிஸ்டர் பைரான் சிங் ஷெகாவத். அவரிடம் போய் அவர் முன்னால் நான் வந்து பிஜேபியில் மெம்பராகி, அதனால் என்றைக்குமே அத்வானிஜி பழைய தலைவர்கள் எல்லாருமே தட்வே, கல்யாண் சிங்காக இருக்கட்டும், அட்டல்ஜியாக இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், ராஜமாதாஜியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனாக அத்வானி உருவாக்கிய அடுத்த கட்ட தலைவர்கள் அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், இப்பொழுது பிரதமராக இருக்கும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, சிவராஜ் சிங் சௌஹான், உமா பாரதி, இவங்க அத்தனை லீடர்ஸுமே ஒரு இம்பேக்ட் என்னோட அரசியல் வாழ்க்கை. பெண்களின் முன்னேற்றம் எல்லா துறைகளிலும் பொங்கும். பெண்களின் முன்னேற்றம் எல்லா துறைகளிலும் பொங்கும். எனக்கு வந்து பெண்ணாக ஆணாகன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். தெர் இஸ் நோ டிஃப்ரென்சியேஷன். ஒன்று வேணால் நீங்கள் என்னை வந்து ஒரு ரொம்ப பழமைவாதி அப்படி எடுத்துட்டாலும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு முதல் ப்ரையாரிட்டி ஹவுஸ், ஹஸ்பண்ட், சில்ட்ரன், அவங்கள பார்த்துக்கிறது தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கும்பொழுது இதில் சேரணுன்னுட்டு நான் வந்தப்போ அவர் எங்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறார்? டாக்டராக இருக்கார். இப்போ குழந்தை இருக்கா அப்படின்னார். ஒரு பொண்ணு இருக்கா? எவ்வளோ வயசு அப்படின்னார். இந்த மாதிரி 2 வயசு அந்த மாதிரிலாம் சொல்லச்சு அவர் முதல்ல குழந்தை, கணவன், வீடை பார்த்துக்குமா, அதுக்கப்புறம் நீ அரசியலுக்கு வரலாம் அப்படின்னார். என்னை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ண வேண்டிய நார்ம். கேட்டாக்கா ஆம்பளை பார்த்துக்க முடியாதா அப்படின்னாங்க. பட் நிச்சயமாக ஒரு பெண் ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கும் ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு இதில் வந்து ஐ வுட் லைக் டு கோட் நெப்போலியன் போனபார்ட். அவர் வந்து அவர் மக்களிடம் பேசும் பொழுது, எனக்கு கிவ் மீ குட் மதர்ஸ், ஐ வில் கிவ் யூ அ குட் நேஷன் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு நல்ல தாய்மார்களை எனக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டை தருகிறேன் அப்படின்னார். அதே மாதிரி தான் எனக்கு அது ரொம்ப உண்டு. ஆஸ் அ உமன் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு என்னுடைய குடும்பம். இப்போ எனக்கு அதெல்லாம் மை ஹஸ்பண்ட் இஸ் நோ மோர், குழந்தை பெரியவளாகி ஷீ இஸ் அப்ராட், எனக்கு கமிட்மெண்ட் இல்லை வீட்டில். அதனால் ஐ எம் ஏபிள் டு கிவ் அ ஃபுல் டைம் இது போத் டு பப்ளிக் லைஃப் அண்ட் அஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட். பட் மீதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது வீட்டில் அவங்களுக்கெல்லாம். அண்ட் முன்ன மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி. இந்த மாதிரிலாம் இருக்கிற இதில் இன்றைக்கு அரசியலுக்கு வரும் இளம் பெண்கள் அவங்கள பார்க்கச்சே எனக்கு ஒரு ஆச்சரியம்தான். எப்படி வீட்டு குடும்ப பொறுப்பு அதெல்லாம் அவங்களால அதுக்கு டைம் ஒதுக்கிட்டு இதுக்கு எப்படி வர முடியுது என்பது எனக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வியப்பு. அதை நிச்சயமாக என்னால் செய்திருக்க முடியாது, அப்பொழுது நான் செய்யவும் இல்லை. பெண்களின் முன்னேற்றம்
கேள்வி இன்றைக்கு. அதுவும் ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. முன்னாடியெல்லாம் அந்த டீனேஜ் கேர்ள்ஸு அவங்கக்கிட்ட தான் ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்லாம் இருக்கும்னுட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த 2 வயசு குழந்தைகளில் பெண் குழந்தைகள் இல்லாமல் ஆம்பளை குழந்தைங்களும் யாராக இருந்தாலும் அடுத்து வயசு வித்தியாசமே இல்லாமல் பெண்களிடம் ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்கிறது ரொம்ப 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 ஒரு வருந்தத்தக்கது. சில வாட்டி அழுகியே வருது. வேலை இடத்துல இருக்கட்டும், பொதுவெளியில் இருக்கட்டும், நம்ம இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, அதுலேயே ஒரு போலீஸ்காரர் ஒரு பெண் போலீஸ் கூட இதற்கு விலக்கல்ல. அப்படின்னும் பொழுது சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு? இவ்வளவு முன்னேற்றம் என்பது எங்கே? நிச்சயமாக இது ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய அவலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில். கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், ஃபீமேல் சில்ட்ரன், மிடில் ஏஜ்டு உமன், டீனேஜ் கேர்ள்ஸ், ஓல்டு விமன், யாராக இருந்தால் 80 வயசு பாட்டியிடம் ஒரு வன்முறை நடக்கும் பொழுது நிச்சயமாக இது சமூகத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்றைக்கு பெண்கள் சட்டம் ஒழுங்கே ஃபஸ்ட்டு, கொலை கொள்ளை வயலன்ஸ் நிச்சயமாக இன்றைக்கு இது நல்லதற்கான முன்னேற்றத்திற்கான அறிகுறி இல்லை. ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டேக்கிள் பண்ண வேண்டிய இஷ்யூ என்ன கேட்டிங்கன்னா இதுதான். இதற்கு நான் சொல்வது முதல்ல டாஸ்மாக் அண்ட் போதை, அந்த ட்ரக்ஸு, அதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் இது. இதற்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதற்கு ஏனைய அதுக்கு முயற்சிகள் எடுக்கவில்லை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குறை. முதலமைச்சர் காதுகளுக்கு இது செல்ல வேண்டும். முதலமைச்சர் கண்டிப்பாக இதை பற்றி சிந்தித்து எடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கிரைம். இப்போ சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க கிட்ட போதை பழக்கம். சம்பாதிக்கிறது எதுக்காக பெண்களுக்கு? அவர் எதுக்காக பெண்களுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபாய்லாம் கொடுக்கணும்? டாஸ்மாகை மூடிட்டா அந்த சம்பாதிக்கிற ஆம்பளை எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு போகிறாங்களே. பெண்களுக்கு எதற்காக ஒரு உதவித்தொகை? இன்றைக்கு பெண்களுக்கு நீங்கள் உதவித்தொகையும் கொடுத்து டாஸ்மாக்கையும் திறந்து வச்சு போதை பழக்கமும் இருக்கிறது என்றால் ரொம்ப கான்ட்ராஸ்ட் இது. இது எப்படின்னா, அடிக்கிற குழந்தைய அடிக்கிறதுக்கு நான் சாக்லேட்டும் தரேன், கிள்ளியும் விடுவேன். இது ரெண்டுமே படுற மாதிரி இருக்குது. நிச்சயமாக இது இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலாக ஃபஸ்ட்டு இதை டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூனா இதுதான். கண்டிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களின் முன்னேற்றம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பெண்கள் படித்து முன்னேறி நல்ல வேலையில் இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். ஒரு ஆண் மகனுக்கு நிகராக சில பேர் அதை விட மேலே கூட சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அது வந்ததுனால நிறைய திருமணங்கள் பெண்கள் திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அடுத்தது தயாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இல்லை. பெண்கள் இன்றைக்கு கண்டிஷன் போட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், விட்டு கொடுக்க தயாராக இல்லை. டைவர்ஸ் ரேட் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் தமிழ்நாட்டில். ஃபேமிலி கோர்ட்ஸ் போய் பாருங்க, அங்கே எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பண்ணிண்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, உடனே டைவர்ஸ். கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர், அதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோர்ட்டு படிகளை ஏற தயாராக இருக்கிறார்கள். பட் திருமணம் என்பது தேவை. விட்டு கொடுத்து போய் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை இன்றியமையாதது அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் இதுவும் ஒரு அங்கம்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போனோம். நம்முடைய சனாதன தர்மத்தில் பின்பற்றினாலே பெண்களுக்கான உரிய மதிப்பு, அங்கீகாரம், மரியாதை அது நிச்சயமாக அளிக்கப்படும். இந்த சமூகமும் சந்தோஷமாக நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய வியூ பாயிண்ட். நன்றி, வணக்கம்.